ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை மத்திய பட்ஜெட் ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசிப்பவர் ஷாமளா. சர்வதேச அளவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களையும் வணிக விரிவாக்கங்களையும் தீவிரமாக செய்து வரும் இந்தியாவின் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்ற மக்களவையில் பிப்ரவரி 1 தேதி காலை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெரும் போர் பதற்றங்களும் புதிய வரி விதிப்புகளும் சர்வதேச புவிக்கோளத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் உலகின் ஆகப்பெரிய 4வது பொருளாதார நாடான இந்தியா தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையை உலகமே தீவிரமாக உற்று நோக்கியது. ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த நிதிநிலை அறிக்கை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துதல், நிதி ஒழுங்கை நிலைநிறுத்துதல் மற்றும் வரி அமைப்புகளை எளிமைப்படுத்துதல் ஆகிய 3 முக்கிய நோக்கங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது தமிழகத்தின் நெசவுத்திறனுக்கு அடையாளமான காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்தார். முன்னதாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். அப்போது நிர்மலா சீதாராமனுக்கு இனிப்பை ஊட்டி குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து காலை 11 மணிக்கு மக்களவைக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 53.5 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் அடங்கிய மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 85 நிமிடங்கள் உரை நிகழ்த்தினார். அவர் தொடர்ந்து தாக்கல் செய்யும் 9வது நிதிநிலை அறிக்கை இது. சுதந்திர இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை நிதிநிலை அறிக்கை தாக்கலானது இதுவே முதல் முறையாகும். கவித்துவமான அலங்கார வார்த்தைகளோ கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோ இல்லாமல் முழுக்க முதலீடு மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு தொழில்முறை ரீதியில் நிதியமைச்சரின் உரை அமைந்திருந்தது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முரண்பாட்டிற்கு பதிலாக உறுதிப்பாட்டையும் வெற்று முழக்கத்திற்கு பதிலாக வலுவான சீர்திருத்தங்களையும் கவர்ச்சிகர அறிவிப்புகளுக்கு பதிலாக மக்கள் நலனையும் முன்னெடுக்கிறது என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய நிதியமைச்சர் புதிதாக கட்டப்பட்ட நிதி அமைச்சக அலுவலகமான கடமை பவனில் தயாரான முதல் நிதிநிலை அறிக்கை இது என்பதை சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பில் நாம் சிக்கல்களை சந்தித்து வருகிறோம். வளங்கள் மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கான அணுகலும் தடைபட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள் உற்பத்தி நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. அதே நேரம் தண்ணீர், எரிசக்தி, அரிய வகை கனிமங்களுக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் எதிர்பார்ப்புகளையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்தி வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் முன்னெடுத்துச் செல்லும் என்று உறுதிபட தெரிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் கூடிய வளர்ச்சியில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதற்காக அரசின் மூலதன செலவினம் இந்த நிதிநிலை அறிக்கையில் 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடாக வர்த்தகத்தையும் மூலதன தேவைகளையும் விரிவுபடுத்துவதோடு உலகளாவிய சந்தைகளுடன் தொடர்ந்து ஆழமாக ஒருங்கிணைந்திருப்பதும் கூடுதல் ஏற்றுமதி மற்றும் நிலையான நீண்டகால முதலீடுகளை ஈர்ப்பதும் அவசியமாகும். அதற்காக நிதிநிலையை வலுப்படுத்துவதற்கும் அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். அதன்படி அடுத்த நிதியாண்டில் கடனுக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையேயான விகிதத்தை 56.1%லிருந்து 55.6%ஆகவும், நிதி பற்றாக்குறையை நடப்பு நிதியாண்டில் 4.4% என்பதை 4.3%ஆகவும் குறைப்பதை இலக்காக கொண்டுள்ளோம். அரசின் கடன் வாங்குதல் அதிகரித்துள்ளதால் வட்டி விகிதங்கள் உயர்ந்துள்ள பங்குச்சந்தைகளில் இருந்து 17.2 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் எண்ம உள்கட்டமைப்பு துறையில் முதலீட்டாளர்களை ஈர்க்க இந்தியா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்தியாவிலிருந்து உலகளாவிய தரவு மைய சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். நாட்டின் உள்கட்டமைப்புக்கு ஊக்கமளிக்கும் வகையில் கிழக்கே மேற்குவங்க மாநிலம் டங்குனி முதல் மேற்கே குஜராத்தின் சூரத் நகரை இணைக்கும் புதிய பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடம் அமைக்கப்படும். நகரங்களிடையே 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 புதிய தேசிய நீர் வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு கடற்கரை சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். கடலில் தரையிறங்கும் விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர்கள், அரிய புவி காந்தங்கள், ரசாயனங்கள், மூலதன பொருட்கள், ஜவுளி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட 7 துறைகளில் உற்பத்தியை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிக்கும். இத்துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு தொழில்நுட்பத்துடன் கூடிய மேம்பாடுகளும் மேற்கொள்ளப்படும். 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் 7 அரிய நோய்களுக்கு தனி பயன்பாட்டு அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உணவு வகைகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்படுகிறது என நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டார் நிதியமைச்சர். இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
விதிகள் எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரிச் சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட நிதியமைச்சர், வருமான வரி தாக்கலில் பொய்க்கணக்கை காட்டினால் 100% அபராதம் விதிக்கப்படும், வரி சார்ந்த சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனையின்றி அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் நிலைநிறுத்தவும் 7 முக்கிய துறைகளில் உற்பத்தியை அதிகரித்தல், பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு புத்துயிர் ஊட்டுதல், வெற்றிகரமான சிறு குறு நடுத்தர தொழில்களை உருவாக்குதல், உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துதல், நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், நகர பொருளாதார பகுதிகளை உருவாக்குதல் ஆகிய 6 விஷயங்களில் கவனம் செலுத்துவதாகவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதி ஆணைய பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 1,40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவித்து எதிர்கால வெற்றியாளர்களை உருவாக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் நிதியில் MSME நிதி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதான வரி 20%லிருந்து 10%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் முன்மொழியப்படுகிறது. இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்க 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயோ பார்மா சக்தி என்ற புதிய திட்டத்தையும் நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் அறிவித்தார். அதேபோல் கண்டெய்னர் உற்பத்திக்கும் 10,000 கோடி ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே துறைக்கு 2.77 லட்சம் கோடி ரூபாயும், பாதுகாப்புத் துறைக்கு 7.84 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சீரான பொருளாதார வளர்ச்சிக்கும் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு திட்டங்கள், கிராமப்புற வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு, பெண் தொழில் முனைவோருக்கு கூடுதல் நிதி, பிராந்திய வளர்ச்சித் திட்டங்கள் ஆகியவை முக்கியமானவை. தமிழகத்திற்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார் நிதியமைச்சர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அமைந்துள்ள பொதிகை மலைப்பகுதியில் சூழலியல் சமநிலை மாறாமல் மலையேற்ற வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னைக்கு அருகிலுள்ள பழவேற்காடு ஏரியில் இயற்கை ஆர்வலர்களை ஈர்க்கும் வகையில் பறவைகளை பார்த்து ரசிக்கும் வசதி ஏற்படுத்தப்படும். மொத்தம் 3 புதிய பிரத்யேக பார்வை மையங்கள் அங்கு சுற்றுலாப் பயணிகளுக்காக அமைக்கப்படும். தமிழர்களின் தொன்மையான வரலாற்றை பறைசாற்றும் விதமாக ஆதிச்சநல்லூரில் நவீன கலாச்சார மையம் அமைக்கப்பட உள்ளது. கடற்கரை ஓரங்களில் அதிகப்படியான கனிம மணல் இருப்பு கொண்ட தமிழகம், கேரளா, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் பிரத்யேக வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளது. தற்போது அரிய வகை தாதுக்களுக்கு சீனா போன்ற நாடுகளை அதிகம் நம்பியிருக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே அரிய வகை தாதுக்களை பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகளை அமைக்க இத்திட்டம் வகை செய்யும். இந்த பிரம்மாண்ட திட்டத்தின் மூலம் சுமார் 50,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த வழித்தடங்கள் நாட்டின் சுயசார்பு பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். இதற்காக 7,280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 புதிய புல்லட் ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திற்கு 2 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை ஹைதராபாத் மற்றும் சென்னை பெங்களூரு இடையே புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள், கோயில் நகரங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் ஒன்றையும் அறிவித்துள்ளார் நிதியமைச்சர். இதற்காக தேர்வு செய்யப்படும் பிராந்தியங்களுக்கு தலா 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிதிநிலை அறிக்கையில் வரி விதிப்பு மற்றும் சலுகைகளின் எதிரொலியாக 17 வகையான புற்றுநோய் மருந்துகள், மின்சார வாகன பேட்டரிகள், விளையாட்டு உபகரணங்கள், சோலார் பேனல்கள், ஸ்மார்ட் போன்கள், தோல் உபகரணங்கள், மைக்ரோவேவ் அவன்கள், லித்தியம் பேட்டரி பாகங்கள், சிவிலியன் பயிற்சி விமான பாகங்கள், உயிர்காக்கும் மருந்துகள், நீரிழிவு தொடர்பான மருந்துகள், காலணி பாகங்கள் ஆகியவற்றின் விலைகள் குறையும். இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்த நிதிநிலை அறிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்தில் செயல்படும் தேசத்தின் உணர்வை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிதிநிலை அறிக்கை மகத்தான வாய்ப்புகளை கொண்டது. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை இது உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் நலனையும் தேசத்தின் வளர்ச்சியையும் ஒரே கோட்டில் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கை மக்கள் மத்தியிலும் பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை மத்திய பட்ஜெட் ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் ஷாமளா.